Welcome to Village Urban Stories.com. நான் காயத்ரி. 5ஆம் பாகம். காயத்ரி கல்யாணத்திற்கு பிறகு நான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் இருந்தேன். நானே என் ப்ராஜெக்டுக்கு டீம் லீட் ஆனேன். சில பெரிய ப்ராஜெக்டுகள் வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தேன். என் வீட்டிலும் என்னை திருமணம் செய்து கொண்டவரை பொறுத்து நான் அதை தட்டி கழித்து வந்தேன். இப்படியே 6 மாதங்கள் போக என் டீமில் இருந்த ஒரு பெண், அவன் பெயர் ஸ்ருதி, அவளுடைய அண்ணனுக்கு கல்யாணம் என்று பத்திரிகை கொடுத்தாள். என் ஆஃபீஸில் வயதில் அவள் தான் சின்னவள். அதனால் அவள் எல்லோருக்கும் ரொம்பவே செல்லம். அதனால் அவள் எல்லோரிடமும் ரொம்ப உண்மையாக பழகுவாள். அவள் அண்ணன் திருமணத்திற்கு எல்லோரையும் உறவினர்கள் அழைக்க எல்லோரும் போகலாம் என்று முடிவு செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவள் சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமம். கல்யாணத்தை முடித்துவிட்டு அப்படியே வால்பாறை டாப் ஸ்லிப் என்று சுற்றி பார்த்து விட்டு வரலாம் என்று பிளான் செய்தாள். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ஆஃபீஸில் எல்லோரும் மீட் பண்ணி ஏற்பாடு செய்திருந்த பஸ்ஸில் பொள்ளாச்சி கிளம்பினோம். அடுத்த நாள் காலையில் பொள்ளாச்சியில் ஒரு ஹோட்டலில் தங்கி ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு கல்யாணத்திற்கு கிளம்பினோம். ஸ்ருதியின் கிராமம் பொள்ளாச்சியிலிருந்து ஆழியாறு செல்லும் வழியில் இருந்தது. வழியெங்கும் பசுமை படர்ந்து இருக்கு. அதை பார்க்க மனதுக்கு ரொம்பவே இதமாக இருந்தது. நான் என்னை மறந்து இயற்கை அழகை பார்த்து கொண்டே வந்தவன் கண்கள் அசந்து தூங்கிவிட்டேன். நாங்கள் போன பஸ் ஒரு பெரிய மண்டபத்தில் இருக்க எல்லோரும் இறங்கி மண்டபத்தில் சொல்ல நான் கடைசியாக இறங்கி போனேன். என்னுடன் வந்த எல்லோரும் ரிசப்ஷனில் நின்று இருந்தவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்க நான் மெதுவாக அவர்களை நோக்கி செல்ல அங்கு கூட்டத்தில் இருந்த ஒரு நண்பன் என்னை பார்த்து கூப்பிட்டான். மதன், சீக்கிரம் இங்கே வாடா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இங்கே இருக்கு, வா சீக்கிரம். நான் என்னவென்று புரியாமல் நடக்க அங்கு ஸ்ருதி நின்று கொண்டு சிரித்து பேசிக்கொண்டு இருப்பது தெரிய நான் புரியாமல் பார்க்க அப்போதுதான் அது நடந்தது. ஒரு பெண் எனக்கு முதுமை காண்பித்து நின்று கொண்டு என் ஃப்ரெண்டிடம் பேசியவள் சிரித்த முகத்துடன் என்னை பார்த்து திரும்பினாள். அது காயத்ரி. என் உதடுகள் என்னை மீறி அந்த பெயரை சொல்லியது. என் கால்கள் என்னை மீறி அவளை நோக்கி வேகமாக சென்றது. ஹாய் மதன், எப்படியா இருக்கேன்? ரொம்ப வருஷமாச்சு பார்த்து. யா, நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஆமாம், இப்போ யூஎஸ்லேருந்து வந்தேன். நான் 8 மாதம் ஆக போகுது. ஆமாம், நீ எப்படி இங்கே? இது என் வீட்டு கல்யாணம் முதல். என் வீட்டுக்காரோட தங்கச்சி தான் ஸ்ருதி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அப்படியா? ஓகே. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு குண்டான டாப் கட் பண்ணியிருந்த ஒரு பெண் என்னிடம் பேசினாள். டேய் மதன், எப்படிதான் இருக்கேன்? ஆள் மாறாமல் அப்படியே இருக்க என்று என்னை கேட்க நான் அவளை முன்பே பார்த்தது போல இருந்தாலும் யார் என்று சரியாக அடையாளம் தெரியாமல் விழிக்க, மதன், இவ யாருன்னு உனக்கு தெரியலையா? இல்லை, பார்த்த மாதிரி இருக்கு. டேய், இவ என் அக்கா திவ்யாடா. 2 வருடங்களில் ஆளை அடையாளம் தெரியாத அளவிற்கு குண்டாக மாறி இருந்தால் திவ்யா. ஆனால் காயத்ரி கொஞ்சமும் மாறாமல் அப்படியே இருந்தாள். என்ன, சென்னையில் இருந்தபோது ரொம்பவே மாடனாக இருப்பாள். ஆனால் இப்போது ஒரு பெரிய குடும்பத்தின் மருமகளாக கண்ணியமாக இருந்தால் காயத்ரி. இருவரும் தங்கள் கணவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். காயத்ரியும் அம்மாவும் என்னுடன் என்னை நலம் விசாரிக்க சிறிது நேரம் பேசிவிட்டு முகூர்த்தம் முடிந்து சாப்பிட்டு விட்டு எல்லோரும் கிளம்பினோம். காயத்ரி என்ன என்று கேட்டு நாங்கள் வால்பாறை போவதை சொல்ல அவளே எங்களுக்கு துணையாக அவள் கணவனை அனுப்பினாள். பின் தனியாக என்னை கூப்பிட்டு என்னிடம் பேசினாள். மதன், என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியும். உனக்கு என் மேலே கோபம் இருக்கும். எதுவும் நினைக்காம நீ வால்பாறை போயிட்டு வா. கல்யாணம் முடிஞ்சதும் என் வீட்டில் ஒரு 2 நாள் இரு. உன் கூட நான் மனசு விட்டு பேசணும் என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு நான் வால்பாறை சென்று சுற்றி பார்த்துவிட்டு எல்லோரும் சென்னை கிளம்ப நான் கோவை சென்று வேறு ஒரு வேலையை முடித்துவிட்டு சென்னை வருவதாக சொல்லி அவர்களிடம் இருந்து கலந்து கொண்டேன். அதன் பின் நான் பொள்ளாச்சி வர திவ்யா என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள்.
வீட்டில் காயத்ரி எனக்காக காத்து கொண்டு இருந்தாள். காயத்ரியின் கணவரும் திவ்யாவின் கணவரும் அவரவர் வேலைகளை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். நாங்கள் போனதும் எல்லோரும் எங்களை வரவேற்க குடித்து சாப்பிட்டு விட்டு பொள்ளாச்சி டவுனில் இருந்து காயத்ரியின் கிராமத்திற்கு அவள் கணவன் அழைக்கவும் காரில் மூவரும் கிளம்பினோம். கிராமத்து வீடு ஒரு பெரிய தோட்டத்திற்குள் இருந்தது. அவர்கள் பண்ணையில் நிறைய ஆட்கள் வேலை செய்து கொண்டு இருக்க பண்ணை ஆளை கூப்பிட்டு இளநீர் வெட்டி வர சொல்லி மூவரும் குடித்தோம். பின் காயத்ரியின் கணவன் பண்ணைக்கு கிளம்ப நான் ரெஸ்ட் எடுக்க மாடியில் இருக்கும் ஒரு ரூமை காட்டினாள் காயத்ரி. நான் குடித்துவிட்டு வர காயத்ரியும் பிரசப்பாகி இருந்தாள். என்ன மதன், இந்த ஏரியா பிடிச்சிருக்கா? ரொம்ப பசுமையாக இருக்குது. நான் சென்னை டென்ஷனில் இங்கே இருக்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. சரி மதன், நான் சொல்கிறது என்னோட நிலைமையில் இருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என் பாட்டி என்னையும் என் அக்காவையும் வளர்த்தாங்க. அப்போது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் பாட்டி எங்களை எங்கள் கூடவே வச்சுட்டு படிக்க வச்சு எங்களை என்ன வேணுமோ எல்லாம் பண்ணாங்க. அதனால் அவங்க கேட்டதை என்னால் மட்டும் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்ச, நம்ம காதலை பற்றி தெரிஞ்ச என் அப்பா அம்மா யாருமே பாட்டிக்கு எதிராக பேச முடியல. உங்ககிட்ட இதை சொன்னால் தனியாக யூஎஸில் இருக்க நீ ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்ட சொல்ல முடியல மகன். பரவாயில்ல காயத்ரி, எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இல்லை மதன், நான் உன்னை ஏமாற்றணும்னு இதை பண்ணலை. நான் உன் மேலே வச்சிருந்த காதல் உண்மை, அதை நீ புரிஞ்சுக்கணும். மற்ற பொண்ணுங்க மாதிரி பழகிட்டு உன்னை ஏமாற்றிட்டேன்னு நினைப்பேன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு மதன். ஏய், என்ன பேசுகிறேன்? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்னை புரிஞ்சுக்கலையா? என் காயத்ரியும் மற்ற பொண்ணுங்களும் பொண்ணா? நான் உன்னை எப்படி தப்பாக நினைப்பேன்? நீ எப்பவும் என் மனசில் இருப்பேன். அதை அழிக்க என்னால் முடியாது, யாராலையும் முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மதன் என்று என் கைகளை பிடித்து கொண்டாள் காயத்ரி. என் மாமாவுக்கு நான் லவ் பண்ண விஷயம் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டேன். அப்பா அம்மா சம்மதத்தோடு 2 பேரும் லவ் பண்ணதை சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த கல்யாணத்தில் உன்னை மீட் பண்ணவே நான் நினைக்கவே இல்லை. நானும் தான் இந்த சுருதி தான் அதுக்கு காரணம். ஆமாம் மதன், சரி நைட் டின்னர் என்ன பண்ணட்டும்? உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இங்கே வந்து நான் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேன். சரி, உன் இஷ்டம் போல ஏதாவது செய் என்று நான் சொல்லிவிட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்தேன். அப்போது காயத்ரியின் கணவரும் வந்து இருந்தார். ஒரு பையில் கல்லை கொண்டு வந்து இருந்தார். அதை இருவரும் வீட்டின் பின்புறம் உட்கார்ந்து குடித்துக்கொண்டு ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்தோம். என்ன மதன், எப்போ கல்யாணம் பண்ணுறதா இருக்கீங்க? என்ன சார் இப்போ அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் இன்னும் காயத்ரியை மறக்க முடியலையா? ஐயோ அப்படி இல்லை சார், நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனால் வரப்போகிற பொண்ணுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்போது காயத்ரி உனக்கும் எனக்கும் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிறேன். இல்லைங்க, அப்படி இல்லை. எப்படி இல்லை? உன்னை லவ் பண்ணுவேன், என்னை கட்டிக்கிட்ட அது துரோகம் இல்லையா? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். நான் சொல்கிறதை புரிஞ்சுக்க மதன். எல்லார் மனசுலேயும் காதல் வரும். ஆனால் பல பேர் அந்த காதலை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்வாள். சில பேருக்கு தான் அந்த பொண்ணும் விரும்புறது நடக்கும். அப்படி 2 பேர் லவ் பண்ணியும் அந்த காதல் கைகூடாமல் போயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களா இருக்க முடியாது, சூழ்நிலை தான் காரணம். எங்கள் ஆத்தா சொன்னப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. சின்ன வயசில் நானும் காயத்ரியும் ஒன்றா விளையாடி இருக்க அவரை என் கொண்டாட்டியாக நினச்சி பார்த்தது இல்லை. அப்போ தான் காயத்ரி என்கிட்ட வந்து உன்னையும் உங்கள் காதலை பற்றியும் சொன்னான். பாட்டிக்காக அவள் உன்னை விட்டு விலகி என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னான். சின்ன பொண்ணு, அவளோட மனசுக்கு அவளை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். இப்போ வரை அவளை நான் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அவளும் எனக்கு பிடிச்ச மாதிரி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாள். சரி சார். சரி மதன், நான் உன்னை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், காயத்ரிக்கு நீ மொட்டை அடிச்சியாமே, அது இல்லாமல் சொல்லியிருக்கான். அது ஒரு தடவை திருப்பதியில் மொட்டை அடிக்க ஆவல் இல்லாமல் நானே அடித்து விட்டேன். நான் அதை சொல்லலை, அவள் ரூமில் வச்சு மொட்டை அடிச்சியாமே. அப்புறம் திவ்யாவும் மொட்டை அடித்தாலாம்.
ஆமாங்க, எனக்கு அது பிடிச்ச விஷயம். பொண்ணோட முடியை மொட்டையிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உன்னால் ஒரு பொண்ணுக்கு மொட்டை அடிக்க முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் மதன், நம்ம பண்ணையில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தான் மொட்டை அடிக்கணும். பிரச்சனை எதுவும் வராது. சரிங்க சார், பண்ணிடுவோம். பின் நான் மாடியில் சென்று என் பேக்கில் இருந்து ஒரு கவரை எடுத்து வர இருவரும் பண்ணைக்குள் சிறிது தூரம் நடந்து சென்றோம். ஒரு வாழை தோப்பிற்குள் சிறிய மோட்டார் ரூம் ஒன்று இருந்தது. அதை நோக்கி இருவரும் நடந்து சென்றோம். அந்த மோட்டார் ரூம் கதவு திறந்து கிடக்க அங்கு ஒரு ஓரமாக இருந்த ஒரு சின்ன கயிற்றுக்கட்டிலில் ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். மோட்டார் ரூம் இருட்டாக இருந்ததால் அவள் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சாதாரண காட்டன் சேலையை கிராமத்து டைப்பில் கட்டியிருந்தாள். நாட்டாமை படத்தில் குஷ்பு கட்டியிருப்பாளே, அந்த மாதிரி கட்டியிருந்தாள் அந்த பெண். அவள் எங்களுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து இருக்க அவளுடைய முடி நல்ல அடர்த்தியாக கட்டிய முடி போல இருந்தது. என்ன மகன், பொண்ணு எப்படி, அவளோட முடியை மொட்டை அடிக்கலாமா? சரி சார், அவங்க ஒத்துப்பாங்களா? அதுக்காகத்தானே ரொம்ப நாளாக அவள் காத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? புரியலை எனக்கு. ஒன்றும் புரிய வேண்டாம், மொட்டை அடிக்க சரியான இடம் எதுன்னு பாருங்கள். அப்புறம் தண்ணி வேணும்ல, இதோ அந்த தொட்டியில் தண்ணி இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா மகன். நான் அவளை சரியான இடம் பார்த்து உட்கார வைக்கிறேன். சரி சார் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து தொட்டிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும்போது அந்த பெண் அங்கு இருந்த ஒரு சிறு கல்லில் தன் அடர்த்தியான தலைமுடியை விரித்துவிட்டு கொண்டு உட்கார்ந்து இருந்தாள். அவள் பின்னால் நின்று கொண்டு இருந்த காயத்ரியின் புருஷன் அவளுடைய முகத்தில் விழுந்து இருந்த முடியை ஒதுக்கிவிட முடிக்கற்றைகளில் இருந்து அவள் முகம் தெளிவாக தெரிய நான் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டேன். அந்த கல்லில் உட்கார்ந்து கொண்டு இருந்தது காயத்ரி. இத்துடன் நானும் காயத்ரியும் 5ஆம் பாகம் முடிவடைந்தது. நானும் காயத்ரியும் 6ஆம் பாகம் விரைவில் வரும். நன்றி.